சமாதானம் உங்கள் மீது உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு புகழ் அனைத்துமே சேரும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. எனது பெயர் தாலியா சனாபானு. வயது 6. நான் உங்கள் முன்னில் பேச வரும் தலைப்பு ஹஜ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய கடமைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தனிநபருடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய விதத்தில் பார்க்கின்ற பொழுது திருக்குர்ஆனிலே அல்லாஹ் கூறக்கூடிய வசனம் நினைவுக்கு வருகிறது. فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுடைய அமல்களை வீணாக்குவதில்லை என்று அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு வாக்களித்தான். ஒரு மனிதன் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் இஸ்லாசுடன் ஒரு அமலை செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த அளவிற்கு ஒரு மனிதரை கண்ணியப்படுத்துவான் என்பது ஹஜ்ஜுடைய அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு உதாரணமாகும். அல்லாஹ்விடம் 90 வருடங்களாக பிரார்த்தனை செய்து அதன் பலனாக கிடைத்த ஒரே மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாருமே இல்லாத ஒரு பாலைவனமாக இருந்து அன்றைய மக்காவில் அல்லாஹ்வின் கட்டளைப்படி விட்டு வருகின்றார்கள். இந்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதன் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்த அனைத்து முஸ்லிம்களும் அதே பூமியை தரிசிப்பதை அல்லாஹ் ஒரு கடமையாக இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாக இதையாக்கியிருக்கின்றார். இதேபோல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பசியால் காலை அடித்து அழுகின்றார்கள். இவர்களுக்கு கொடுப்பதற்கு தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பால் இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் இருமலைகளுக்கு இடையில் ஓடி யாராவது வருவார்களா, அவர்களிடம் உதவியை பெற்று குழந்தைக்கு கொடுக்கலாம் என்று எண்ணி ஓடுகிறார்கள். இந்த செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதன் காரணமாக இன்று நாம் சஃபா மர்வா என இருமலைகளுக்கு இடையில் ஓடுவதை அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜின் அங்கமாக ஆக்கியிருக்கின்றார். இந்த குடும்பத்தின் தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதும் ஒரு அருளின் வெளிப்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்சம் எனும் நீரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலடித்தளத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். அங்கிருந்து தண்ணீர் ஊற்றெடுக்கின்றது. இத்தண்ணீரின் பலன் கியாம நாள் வரைக்கும் வருகின்ற முழு சமுதாயத்திற்கும் கிடைக்கின்றது. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருடங்கள் வரை வளர்ந்து ஒரு சிறுவனாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விடமிருந்து மற்றும் ஒரு கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வருகின்றது. இதனை தன் மகனிடம் சொல்லும் போது மகனின் பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனை சுட்டி காட்டுகின்றார். காலே ஆபதி ஃபால்மா துஹ்மரு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய தந்தையே, உங்களுக்கு எவ்வாறு கட்டளை வந்ததோ அதன்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பேன். அல்லாஹ்வின் கட்டளை என்னை அறுப்பதாக இருந்தால் நீங்கள் என்னை அருங்கள் என்று சிறுவர் இஸ்மாயில் கூறியதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கத்தியை களத்தில் வைத்து அறுக்க முற்பட்ட போது அல்லாஹ்விடமிருந்து ஒரு அசரீர் எழும்புகின்றது. யா இப்ராஹிம் யா இப்ராஹிமே, நாம் உங்களுக்கு கனவின் மூலமாக எதனை கட்டளையிட்டோமோ அதை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தொடர்ச்சியில் கூறுகின்றார், வனபதனாக பிதுபுஹின் அலீம். ஒரு மகத்தான பலியை அவருக்கு பதிலாக நாங்கள் பலியாக்கினோம். ஆக இந்த செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதன் பாகரமாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைவரும் அதேபோல் ஹஜ்ஜுக்கு செல்லாவிட்டாலும் ஏனைய முஸ்லிம்களும் ஹஜ்ஜுடைய அதே காலத்தில் குர்பானி இறைவனுக்காக அறுத்து பலியிடல் ஒரு கடமை அல்லாஹ் கடமையாக்கிய இந்த குடும்பத்தின் காரணமாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தினர்களும் செய்த தியாகங்களையும் அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதன் வெளிப்பாடாக ஹஜ்ஜுடைய கடமைகள் ஒவ்வொன்றும் நமக்கு விளங்குகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு சிறப்புத்தன்மை கிடையாது. இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் இஹ்லாசுடன் தூய்மையுடன் அமல்கள் தியாகங்கள் செய்கின்ற பொழுது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற கூலிகள் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தானதாக இருக்கும். ஒருவேளை அந்த கூலிகள் இவ்வுலகில் கிடைக்காமல் போகலாம், ஆனால் மறுமையில் நாம் செய்த தியாகங்களுக்கான கூலிகளை காண்கின்ற பொழுது நாம் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் துச்சமாக போய்விடும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே வஸபிரில் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயணம் கூறுங்கள் என்று சொல்கின்றார்.
எனவே நாம் இவ்வுலகில் வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.